ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. 2026ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட் வந்த பிறகு தங்க விலை தாறுமாறா மாற்றமடையும்னு எதிர்பார்க்கப்படுது. பட்ஜெட்டுக்கு பின் இன்னும் போக போக நிலைமை மோசமாகும். தங்க விலை இன்னும் தீவிரமா உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. 2026 மத்திய பட்ஜெட்ல தங்கம் மற்றும் வெள்ளி குறித்து எதிர்பார்க்கப்படும் முக்கிய அம்சங்கள் இதோ. 1. இறக்குமதி வரி உயர்வு. அதிகரித்து வரும் வர்த்தக பற்றாக்குறையை கட்டுப்படுத்த 2026 பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட உள்ள பட்ஜெட்ல தங்கம் மற்றும் வெள்ளி மீதான அடிப்படை இறக்குமதி வரியை அரசு உயர்த்தக்கூடும்னு பலத்த எதிர்பார்ப்புகள் நிலவுது. 2. 2024 வரி குறைப்பு மாற்றம். 2024 தான் இறக்குமதி வரி 15% இருந்து 6% குறைக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த வரி குறைப்பு 2025 ஏற்பட்ட சாதனை அளவு இறக்குமதியை குறைக்க தவறியதால மீண்டும் பழையபடி வரியை உயர்த்த அரசு திட்டமிட்டிருக்கு. 3. 4 முதல் 6% வரி உயர்வு. ரூபாயின் மதிப்பை நிலைநிறுத்தவும் அரசோட வருவாயை பெருக்கவும் வரியை 4% 6% வரைக்கும் உயர்த்த வாய்ப்புள்ளதா பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. 4. டிஜிட்டல் தங்கத்திற்கான ஊக்கம். அந்நிய செலவாணி வெளியேறுவதை தடுக்க தங்கத்துக்கு அதாவது பிசிக்கல் கோல்டுக்கு பதிலா தங்க பத்திரங்கள் SGB மற்றும் தங்க ETF போன்ற காகித தங்க முதலீட்டுகளுக்கு புதிய சலுகைகளை பட்ஜெட்ல எதிர்பார்க்கலாம். 5. கடத்தல் தடுப்பு நடவடிக்கைகள். வரி உயர்த்தப்பட்டதால சட்டவிரோத கடத்தல்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. இதனால நகை விற்பனை மற்றும் இறக்குமதியை கண்காணிக்க கூடுதல் கட்டுப்பாடுகளையும் பட்ஜெட் அறிவிக்க கூடும். 6. சந்தையில தற்போதைய தாக்கம். பட்ஜெட் அறிவிப்புக்கு முன்னரே தங்கம் வாங்கிடணும் அப்படிங்கிற நோக்கில மக்கள் ஆர்வம் காட்டி வர்றாங்க. தற்போது இந்திய சந்தையில தங்கம் சர்வதேச விலையை விட கூடுதல் விலைக்கே விற்பனையாகுது. தங்க இறக்குமதி வரி குறித்த முக்கிய கண்காணிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா 1. வரி குறைப்பு வாய்ப்பு. அதாவது பெரும்பாலான நகை வியாபாரிகள் மற்றும் தொழில்துறை அமைப்புகள் தற்போதைய 6% இறக்குமதி வரியை 3 அல்லது 4% குறைக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சுட்டு வர்றாங்க. இது அமலுக்கு வந்துச்சுன்னா தங்க விலை கணிசமா குறைய வாய்ப்பு இருக்கு. 2. மாற்று யூகங்கள். ஒரு புறம் வரி குறைப்பு கோரிக்கை இருந்தாலும் நாட்டோட வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க அரசு வரியை 8 முதல் 10% வரைக்கும் உயர்த்தக்கூடும்னு ஒரு தரப்பு நிபுணர்கள் எச்சரிச்சிருக்காங்க. 3. தனிநபர் முதலீட்டு வரி. தங்கத்தை விற்பனை செய்யும் போது கிடைக்கக்கூடிய லாபத்திற்கான அதாவது கேபிட்டல் கெயின் டாக்ஸ் விகிதங்களை எளிமைப்படுத்தவும் அது மூலமா முதலீட்டாளர்களை ஊக்குவிக்கவும் புதிய அறிவிப்புகள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா விலை மற்றும் முதலீடு தொடர்பான எதிர்பார்ப்புகள்ல முதல்ல இருக்கிறது சவரன் 1 லட்சத்தை எட்டுமா அப்படிங்கிற கேள்விதான். சென்னையில இன்னைக்கு 1 கிராம் 24 கேரட் தங்கத்தோட விலை ரூபாய் 18,328. இதே போல 1 கிராம் 22 கேரட் தங்கத்தோட விலை ரூபாய் 16,800. 1 கிராம் 18 கேரட் தங்கத்தோட விலை 13,900 இருக்கு. தற்போதைய விலை ஏற்றத்தை பார்த்தா பட்ஜெட்ல வரி உயர்த்தப்பட்டா ஒரு சவரன் தங்கம் ரூபாய் 1,50,000 வரை கூட உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா கணிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது GST மாற்றம். தற்போது ஆபரண தங்கத்தின் மீது விதிக்கப்படக்கூடிய 3% GST வரியை 1.2% குறைக்கணும் அப்படிங்கிறது தான் நடுத்தர வர்க்கத்தினரோட நீண்ட கால கோரிக்கையா இருந்து வருது. தொழில்துறை மற்றும் கடத்தல் தடுப்பு எதிர்பார்ப்புகளா இறக்குமதி வரியை குறைப்பதன் மூலமா சட்டவிரோத தங்க கடத்தல்களை தடுக்க முடியும் இப்படின்னு நிபுணர்கள் அரசுக்கு ஆலோசனை கொடுத்திருக்காங்க. இந்தியாவை உலகளாவிய தங்க வர்த்தக மையமா மாற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி விதிமுறைகளை எளிதாக்கும் அறிவிப்புகளையும் பட்ஜெட்ல இடம்பெறலாம். என்ன நண்பர்களே, இந்த எதிர்பார்ப்புகள்ல எதெல்லாம் நிறைவேற போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க இன்னும் 2 நாள் காத்திருக்க வேண்டியது இருக்கு. இத பத்தின உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. Subscribe to One India and never miss an update. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.